10 கற்பனைகளிலிருந்து கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும்னு பேசிட்டு இருக்கேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அந்த கற்பனையிலிருந்து குடும்ப உறவை பற்றி பேசிட்டு இருக்கேன். இதுக்கு ட்ரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். திரித்துவம்ங்கிறது என்னது அப்படி பார்த்தா 3 பேர் ஆனால் ஒன்றா இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை சாமி இருக்குது, 3 சாமி இருக்கா, 1 சாமி இருக்கா அப்படின்னா நமக்கு பதில் சொல்ல தெரியாது, முடியாது. ஒருத்தர் தான் 3 நபர் அப்படி சொல்கிறோம். நம்ம 3 தனித்துவம் உள்ளவர்கள் ஆனால் ஒருவராக இருக்கிறார்கள். அதுதான் அதை பற்றின விளக்கம். அதுக்கு மேலே எந்த விளக்கமும் அதில் இல்லை. வேதத்தில் திருத்துவம்ங்கிற வார்த்தையே இல்லை. அப்போது 3 தனித்துவம் உள்ள நபர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். நம்ம ஒரு கடவுளை தான் வணங்குறோம், ஆனால் 3 தனித்துவம் உள்ள நபர்கள். அவங்க 3 பேரும் சமமாக இருக்கிறாங்க, ஆனால் பிதா தலையாக இருக்கிறார். ஈக்குவல், ஆனால் ஹெட் ஒருத்தர் அதில் அப்படின்னு. அப்போது குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்குள்ளேருந்து வந்ததுனால, அவருடைய சாயல் ரூபம் கணவன் மனைவி 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டதுனால, அவங்க 2 பேரும் தனித்துவம் உள்ளவர்கள். 2 பேரும் டிஸ்டிங்க்ட் பீப்புள், 2 பேரும் தனித்துவம், யூனிக். ஆனால் 2 பேரும் ஒருவராக இருக்கிறார்கள். அதை தான் அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகார கடைசி வசனம் சொல்லுது. அவங்க 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதை தான் மத்தேயு 19 இயேசு திரும்ப பேசுகிறாரு. அவங்க ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். மாம்சம் மட்டும் ஒன்றாகிறது இல்லை, மனம் ஒன்றாகிறது, ஆவி ஒன்றாகிறது. எப்படி அவங்க 3 பேரும் ஒரு நபராக இருக்க முடியுதோ, அதே போல தான் 2 தனித்துவம் உள்ளவர்கள் ஒரே நபராய் வாழ முடியும். ஏன்னா அவர்கிட்ட நம்ம வந்ததுனால, அவருடைய சாயல் ரூபம் நமக்கு அந்த 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அது முடியும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதனால 2 பேரும் ஈக்குவல். எந்த விஷயத்துலையும் மனைவி கணவனுக்கு குறைஞ்சவ கிடையவே கிடையாது. 2 பேரும் ஈக்குவல், கம்ப்ளீட்டாக ஈக்குவல். ஆனால் ஹீ இஸ் த லீடர். புருஷனை தேவன் தலையாக வைத்திருக்கிறார். எப்படி பிதா லீடரோ, பிதா லீடர்னா அவர் சர்வாதிகாரி கிடையாது. அவர் இயேசுவைத்தான் முழுவதும் தூக்கி பிடிக்கிறார். வேதம் முழுக்க முதலேருந்து கடைசி வரைக்கும் தன் மகனை காட்டுறார். அடுத்து ஆவியானவர் இயேசுவை தான் காட்டுறார், பிதாவை தான் காட்டுறார். அப்படி அவங்க அடுத்தவங்களை எப்படி தூக்கி பிடிச்சாங்களோ அது மாதிரி நம்ம 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கங்களை நிறைவேற்ற நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் தான் தேவன் நம்மளை வச்சிருக்காரு. புருஷன் அவனுக்குள்ள ராஜ்யத்தை கட்டுகிறான். அதற்கு மனைவி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப்மேட்டாக இருந்து செய்ய வேண்டியிருக்கு. மனைவி அவளுடைய ராஜ்யமாகிய குடும்பத்தை கட்ட புருஷன் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியிருக்கு, அவளை எம்பவர் பண்ண வேண்டியிருக்கு, அவளை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு, மனைவி புருஷனை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. இதை தான் அவங்க 3 பேரும் செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே நம்ம அவங்க 3 பேரை பார்க்க நீங்கள் உங்களுடைய பெற்றோர் ஒருவேளை தவறான முன்மாதிரியாக இருக்கலாம். அதனால் எனக்கு நல்ல முன்மாதிரியே இல்லை, எப்படி குடும்பம் இருக்கணும்னு எனக்கு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா, இவங்க 3 பேரை பாருங்கள், அவங்க 3 பேர் எப்படி இருக்காங்கன்னு வேதம் சொல்லுதுன்னு பாருங்கள். கட்டாயமாக உங்கள் குடும்பமும் அதை போல் அவருடைய சாயலை ரூபத்தை வெளிப்படுத்தும் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.